எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் எப்படி வந்தாங்க? அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க. வேற இன்னொன்று கிட்ட சொன்னீங்களாங்க, அது சொல்லலை யாரும். எடப்பாடி தான் வரணும், அவர் தான். என் பேர் மாணிக்கம். அவர் தான் வரணும். இதெல்லாம் சரியில்லை. எவ்வளோ கேஸ் நடந்துருக்குது, ஒன்று கூட எடுப்பு இல்லை. இந்த இது ஒன்றுமே இல்லை. பூரா அவங்க வீட்டிலே வரணும். பூரா எம்எல்ஏ எம்பி ஆகணும்னாக்கா என்ன அர்த்தம் இதுக்கு? மற்ற யாரும் பழிக்கூடாதா? வாரிசு வாரிசு வந்து எவ்வளோ ஜனம் சேர்த்துச்சு. ஒரு பொம்பளை பசங்களை அனுப்புனாக்கா ஸ்கூலுக்கு போனாக்கா வராங்களா இல்லையான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுதான் தேவையா? சரியில்லையா? அட வேலைப்பாரு, ஆட்சி நடத்துகிறாங்க. ஆட்சி எப்படி சொல்ல? ஸ்டாலின் கவர்மெண்ட். ஸ்டாலின் பேர் ஸ்டாலின். வேற இன்னொன்று கிட்ட சொன்னீங்களாங்க, அது சொல்லலை யாரும். அது சொன்னிருந்தாக்க கண்டிப்பாக வந்துக்கவே மாட்டான், பக்கமே தலை வச்சு மட்டும் மாட்டான் ஸ்டாலின். அந்த வார்த்தை சொன்னிருந்தாக்கா இவங்க சொன்னல. வீட்டுக்கு அனுப்பிக்கிறேன்னு தான் சொன்னாங்களா வழியா? வேற இன்னொன்றுக்கு இது, ஆனால் சொல்ல மாட்டேன் நான். அது வேணா நம்மளுக்கு. விஜய் பத்தி என்ன நினைக்கிறா? விஜயம் வருவாரு, ஆனா அவர் பண்றது ரைட்டு தான். ஆனா இது நான் வந்து சீட்டில் உக்காடுறேன்னு சொல்றாரு. சீட்டில் இது எப்படி உக்காந்துருவேன்? ஃபர்ஸ்ட்டு எடப்பாடி இப்போ நான் பூ கட்டுறேன், நீ வந்து இங்கே உக்காடுற. இந்த என்ன பூவு என்னான்றதே தெரியல. அது 5 வருஷம் நீ பாரு வந்து உக்காந்து, அப்பாருன்னா உனக்கு அடுப்பாடி தெரியும். திடீர்னு வந்துட்டா எப்படியே 4 ஓட்டு 2 ஓட்டில் கிட்ட வரலாம். முன்னாடியா வந்தால் கிட்ட வந்துட்டு உக்கார் பக்கம், அது ரைட்டு. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு வருவ நீ. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் எப்படி வந்தாங்க? அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க. 5 வருஷம் முடிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க பார்த்துட்டு தான் பண்ணாங்க. அப்புறம் வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க, எல்லாம் நல்லது தான் பண்ணாங்க. இந்த ஆட்சி வந்தாலே பொழப்பு, நாடே குட்டசேவர். இன்னொரு கிருஷ்ணகிரி டெவலப்மெண்ட் கண்டிருக்கிறீங்க? கிருஷ்ணகிரி சரி டெவலப்மெண்ட் கண்டிருக்கு. ஆமாம் புல்லக்கு சரி, அதுதான் எல்லாம் போச்சு. எம்எல்ஏ வந்து கிருஷ்ணகிரி தான், இங்கெல்லாம் இல்லை. கிருஷ்ணகிரியில் எம்எல்ஏ பேர் யாரும் தெரியல எனக்கு. அசோக் குமார், கோவிந்தராஜ். அசோக் குமார். தமிழ்நாடு சிஎம் யாராக? அது தெரியலங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம் அடுத்து யார் வரணும்? யார் வரணும்? இவர் தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி. எந்த எடப்பாடி எந்த கோயிலே வருவார், அவர் தான் உறுதி. யாரும் இல்லை. இவரும் வருவார், ஆனால் 1-2 தான் தப்பிப்பார். யாரு? விஜயம் வருவார். வரந்தாலையும் இந்த வருஷம் பக்கம் உக்காட்டோம், என்ன நடக்குது என்ன செய்யற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிப்பாக அவர் வருவார். அண்ணாமலை கடை ஒரு கூட்டணி தானே. அவங்கெல்லாம் கூட்டணி. திமுக வரதில்ல, அவங்க கூட்டங்கடா சேர்த்துறான். யாரு இவரு? எடப்பாடியா? இது என்ன ஸ்டாலின்? அதெல்லாம் வேலை ஆகாது. எடப்பாடி நல்லா பேசிட்டார். எடப்பாடி பேசினாக்கா, ராமதாஸ் பேசினாக்கா அது கண்டிப்பா போயிடலாம் போட்டுன்னு ஊருக்கு. ஸ்டாலின் பேசு. அவன் என்னத்தான் பேசுறான், கம்முனு என்ன பேசுற? அப்படியே ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு வாட்டி வந்தா அவ்வளவுதான், நாடு அவுட், முடிஞ்சு போகும் கதை. கிருஷ்ணகிரி எம்எல்ஏ யாராக? எம்எல்ஏ தான் கோவிந்தராஜ். அசோக் குமார். இதெல்லாம் சொல்றது இப்ப 3 மாசத்துல இருந்து இப்ப இது கொடுக்குறேன்னு 560 கோரிக்கை. 560ல 60 தான் பண்ணியிருக்கிறான், அந்த 500 இல்ல. இப்போ வந்து நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்றான். இப்ப சொல்றது ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.